ஆனைமுகனும் அருகம்புல்லின் அருமையும். ஷாலப முனிவரும் அவரது மகன் சாரங்க தேவனும் வயல் வரப்பு வழியாக நடந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது சாலப முனிவர் திடீரென்று நின்றார். அடடா, பெரிய தவறு செய்துவிட்டேனே, இதற்கு என்ன பிராயச்சித்தம் செய்வதென்றே தெரியவில்லையே என்று மிகவும் வருந்திச் சொன்னார். தந்தையே, தெரியாமல் செய்த தவறுகள் தவறுகளே அல்ல, அவை மன்னிக்கப்படக்கூடியவை என்று நீங்கள் தானே சொல்லி இருந்தீர்கள். நீங்கள் வேண்டுமென்றேவா அருகம்புல்லை மிதித்தீர்கள்? அது வரப்பில் வளர்ந்து கிடந்தது. நீங்கள் பார்க்காமல் மிதித்து விட்டீர்கள். நீங்கள் மட்டுமா மிதித்தீர்கள்? நானும் கூடத்தான் மிதித்தேன். அது சரி, இப்படி வருத்தப்படுகிறீர்களே, அப்படி என்ன சிறப்பு இந்த அருகம்புல்லுக்கு இருக்கிறது என்று கேட்டான் சாரங்கதேவன். சாரங்கா, நீயும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம்தான். திலோத்தமை என்ற பெயரை நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா என்று கேட்டார் ஷாலபர். தேவேந்திரன் சபையில் நடனம் ஆடுபவள் என்று சொல்வார்களே, அவள்தானே? ஊர்வசி, மேனகை, ரம்பை, திலோத்தமை என்று சேர்த்து சொல்வார்களே என்றான் சாரங்கன். ஆமாம், அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் பேர் பெற்றவர்கள். ஆனால் திலோத்தமை பேரழகி. ஒரு நாள் பிரம்மா படைப்பு தொழிலை செய்து கொண்டிருந்த போது அழகு என்ன சொல்லப்படுவனவற்றிலெல்லாம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழகை எடுத்து ஒரு அழகிய பெண்ணை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அழகுகளையெல்லாம் திரட்டினான். பேரழகியாக ஒரு இளங்கன்னியை படைத்தார். அவள்தான் திலோத்தமை. அவளை பார்த்த பிரம்மனுக்கே ஆசை வந்துவிடும் போல இருந்தது. மனதை அடக்கி கொண்டார். அவள் அமராவதியில் இந்திரன் சபையில் மற்ற நடன மாதர்களுடன் நடனமாடத் தொடங்கினாள். ஒரு நாள் இந்திர சபையில் மிக முக்கியமான விழா. தேவர்கள் பலரும் வந்திருந்தார்கள். யம தர்மராஜனும் வந்திருந்தான். திலோத்தமையை பார்த்ததும் அவளால் ஈர்க்கப்பட்டான். அவள் மனதிலே காம விகாரம் தோன்றியது. அவள் ஆடும்போது காமம் உச்சத்துக்கே போய்விட்டது. இனியும் அங்கிருந்தால் அசிங்கமாக போய்விடும் என்று ஏதோ சாக்கு சொல்லிவிட்டு அங்கிருந்து நகன்று யமலோகத்திற்கு சென்றான். அவனுடைய உடம்பெல்லாம் காமத்தில் தவித்த நிலையில் அவனுடைய சக்தி வெளிப்பட்டது. அதிலிருந்து ஒரு பேரரக்கன் தோன்றினான். பார்த்தாலே பயங்கரமாக இருந்தான். கோரை பற்கள், செங்கோளமான கண்கள், செக்கச்சிவேரென்று எரிந்து கொண்டிருக்கும் தீக்கொழுந்துகள் போன்ற ரோமங்கள், கைகள் ஒவ்வொன்றும் செம்மை நிறமேற்கும் வேங்கை மரம் போன்றிருந்தன. கால்கள் செங்குத்தாக உருண்டு திரண்ட மலைகளைப் போல இருந்தன. அவனது உடலிலிருந்து கொதிநிலை வெப்பம் வெளிப்பட்டது. அவனை பார்த்த யமன் உடனே மாளிகைக்குள் புகுந்து கதவை சாத்திக் கொண்டான். மாளிகை கதவை எட்டி உதைத்தான். கதவு பிளந்தது. உள்ளே யமன் நடுங்கிக் கொண்டிருந்தான். தந்தையே, நீங்கள் என்னை படைத்தவர். உங்களுக்கு நான் ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன். என்னை ஆசீர்வதியுங்கள் என்றான் அனலன். யமன் நடுங்கிக் கொண்டே, நன்றாக இரு என்றான். அனலாசுரன் வெளியே போனான். அவன் போன இடமெல்லாம் செடி கொடிகள் கருகின. பெரிய மரங்கள் பற்றி எரிந்தன. அங்கிருந்து இந்திரலோகத்துக்கு போனான். அவனை பார்த்த எல்லோரும் அலறி அடித்து கொண்டு ஓடினார்கள். இந்திர சபையே காலியாகியது. அவர்கள் அங்கிருந்து சத்தியலோகத்திற்கு சென்றார்கள். அனலாசுரனும் சென்றான். அவனை எப்படியாவது மாய்த்து விடுங்கள் என்று பிரம்மனிடம் வேண்டினார்கள். நம்மளால் ஆகாது, வாருங்கள், வைகுண்டம் போகலாம் என்றான். அங்கேயும் வந்தான் அனலாசுரன். அனலாசுரன் பார்க்கடலை நெருங்கும் போது அது வற்றத் தொடங்கியது. அனலாசுரனின் அனல் வெப்பத்தை தாங்க முடியாமல் ஆதிசேஷனும் நெளிந்தான். திருமால் தன் படுக்கையிலிருந்து எழுந்தார். நான் எத்தனையோ அரக்கர்களை கொண்டிருக்கிறேன். இவன் விசித்திரமானவராக இருக்கிறான். வாருங்கள், கைலாயம் போகலாம் என்றார் திருமால். அங்கும் சென்றான் அனலாசுரன். தேவர்கள் ஓட ஓட அவனுக்கு வெறி ஏறியது. சிவபெருமானை பார்த்தார். அவர் ஒரு கையிலே அக்னி சட்டி எரிந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு அனலையும் என்னால் எடுக்க இயலாது. இவனை அடக்குபவர் ஒருவர் இருக்கிறார் என்றார். யாரவர்? சீக்கிரம் சொல்லுங்கள் என்றார்கள் தேவர்கள். அவரிடம் சென்று சொல்லுவோம், வாருங்கள் என்றார் சிவன். அவர்தான் விநாயகர் என்றார். அவர்தான் விநாயகர், உலகத்தையே சுற்றி வந்தவர். அவரிடம் முறையிட்டனர். சரி, என்னிடம் விட்டுவிடுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன். ஆனால் நீங்கள் யாரும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இங்கிருந்து வெளியேறக்கூடாது என்றார் விநாயகர். நீங்கள் சொன்னபடியே கேட்கிறோம் என்றார்கள் தேவர்கள். அனலாசுரன் நெருங்கி வந்தான்.
மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருந்தான். வளர வளர வெப்பமும் அதிகமாக வெளிப்பட்டது. விநாயகர் உடனே கொல்லாவிட்டால் நம் எல்லாரும் வெந்து போவோம் என்றார்கள். விநாயகரும் பேருருவம் எடுத்தார். அனலாசூரன் குள்ளம் என்று சொல்லும் வண்ணம் அந்த உருவம் அமைந்தது. அவனை தன் துதிக்கையால் தூக்கி அப்படியே விழுங்கிவிட்டார். தேவர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தார்கள். விநாயகர் உடல் செந்தி போல மாறிவிட்டது. அவருடைய உடம்பெல்லாம் கொதித்தது. தேவர்களுக்கு உடம்பெல்லாம் தகித்து பிள்ளையார் பிடிக்க அனலாய் முடிந்துவிட்டதே, அந்த வெப்பத்தை எப்படி தணிப்பது என்று தெரியவில்லையே என்று கவலைப்பட்டனர். இந்திரன் சந்திரனை பார்த்து அவனது அமுத கிரணங்களை விநாயகரின் மேல் பொழியச் சொன்னார். சந்திரனும் அவ்வண்ணமே செய்தார். ஒன்றும் பயனில்லை. சிவபெருமான் கங்கையை கொஞ்சம் திறந்து விட்டார். அது விநாயகர் மேல் பட்டதும் ஆவியாக போய்விட்டது. இனி என்ன செய்வது என்று எல்லோரும் தவித்து நின்றனர். விநாயகரின் சூட்டை தணிக்க அருகம்புல்தான் நல்ல மருந்து. அதனால் மட்டும்தான் இந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்ய முடியும் என்று சொன்னார்கள். உடனே தேவர்கள் எல்லாம் ஓடிப்போய் எங்கெங்கெல்லாம் அருகம்புல் இருந்ததோ அதையெல்லாம் கொண்டு வந்து விநாயகர் மேல் அருகம்புல் மழையாக பொழிந்தார்கள். அனல் தணிந்து விநாயகர் உடலும் குளிர்ந்தது. எல்லோர் மனமும் குளிர்ந்தது. அருகம்புல்லின் சக்தியை எல்லோரும் உணர்ந்தனர். இந்த அருகம்புல் எனக்கு மிகவும் உகந்ததாக போய்விட்டது. இனி எனக்கு செய்யக்கூடிய பூஜைகளில் அருகம்புல் முக்கிய பங்கு வகிக்கும் என்றார் விநாயகர். நன்றி.